கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் டிவைன் வேர்டூடாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேத்து தான் ஈஸ்டர் கொண்டாடணும், அதாவது கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லி ரெசரக்ஷன் டேன்னு கொண்டாடினோங்க. பைபிள்ல வந்துட்டு இயேசு எதுக்கு பிறந்தார்னு எழுதி இருக்கிறது, அதாவது உலக மனுஷர்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாய். அதுதான் அவர் சிலுவையில எல்லா பாவத்தையும் சாபத்தையும் வியாதி எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டாரு. அதோட சுவிசேஷம் நிறைவு பெறலாம்ல? அப்படி இல்லைங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் பெரிய சுவிசேஷம். என்ன அப்படின்னா, அவர் உயிர்த்தெழுந்தார். வசனம் சொல்லுகிறது லூக்கா 24:6, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தாருங்க. அவர் கல்லறையில இல்லையாங்க, இன்னைக்கும் நம்மளோட நம்மளுடைய மத்தியில அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறாரு. அவரை வேற எங்கேயும் தேட வேணாம். ஒவ்வொருவரின் இருதயத்திலையும் பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்குள்ளதான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாருங்க. அவர் உயிரோடு எழுந்தது எதற்காக அப்படின்னு சொல்லி ஒரு 2 காரியங்களை அவங்க முன்பதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது என்ன அப்படின்னா, அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினாராம். வெளிப்படுத்தி என்ன பேசினார்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை பேசினாருங்க. நீங்களும் நானும் அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறோம். அப்போ நம்ம பூமியிலக்குரிய காரியங்களை பேசிடக்கூடாதுங்க. உயிர்த்தெழுந்த தேவனை நம்ம வணங்குகிறோம் அப்படின்னா, நாமளும் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை பேசணும். அவர் எவ்வாறா இதை டீல் பண்ணுவாரு ஒரு சூழ்நிலைன்னு பார்த்து அது போல நம்ம பேசணுங்க காரியங்களை. அப்படி பேசும் பொழுது வெற்றி காண முடியும். உலக பிரகாரமான காரியங்கள், நெகட்டிவ் திங்ஸா இருக்கலாம், இல்ல நெகட்டிவ் சிச்சுவேஷனா இருக்கலாம், அந்த சூழ்நிலையிலே பேசிக்கொண்டு காசிப் பேசிக்கொண்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் உயிருள்ள தேவனாய் உங்க மத்தியிலும் என் மத்தியிலும் வாசம் பண்ணுகிறார். அதனால தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவரை போலவே நம்ம பேச வேண்டுங்க. அது மாத்திரமல்ல, கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுல முதல் பலனானவர் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல சிறு பெண்ணை, மரித்து போயிருந்த பெண்ணை உயிரோட எழுப்பினாரு. லாசருவை 4 நாள் கழிச்சு மரித்து போயிருந்தவனை எழுப்பினாரு. பாடையை தொட்டு இறந்து போன வாலிபனை எழுப்பினாரு. இவங்களெல்லாம் மரித்து உயிரோடு எழுந்தவங்க தான். அதுக்கப்புறம் தான் இயேசுவே மரிக்கிறாரு, உயிரோட வருகிறார். எப்படி இவர் முதற் பலனானார் அப்படின்னா, அவர்கள் எல்லாரும் மற்றவர்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கலைங்க. கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் உலக மனிதர்கள் ஒவ்வொரு மனிதருக்காகவும் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி பாவத்தை சுமந்து தீர்த்தாருங்க. அதனாலதான் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறாரு. அவர் உயிரோடையும் எழுந்திருக்கிறாருங்க. அந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அப்படின்னா, அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ திரும்ப நம்மளை கூட்டிட்டு போகும்போது நம்மள அழிவில்லாதவர்களாய், மகிமை உள்ளவர்களாய், பலன் உள்ளவர்களாய், அவரோடு கூட என்னென்றைக்கும் வாசம் பண்ணும்படியாய் நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு தான் அவர் உயிரோடு எழுந்தாருங்க. அதனால இந்த காரியங்களை நீங்க வெறித்து ஜெபியுங்கள். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் தேவனுக்குரிய ராஜ்யத்திற்குரியவைகளை பேசுங்க, வெற்றி காணுங்க. அவரை வேற எங்கேயும் தேடாதீங்க, உங்களுக்குள்ள தேடுங்க. அவருடைய பிரசனத்துல அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து அவரை நீங்க நம்பி காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஒவ்வொன்றிலும் வெற்றி தருவார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.